பிக் பாஸ் லைவ்ல ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க் ஆரம்பிச்சாச்சு. அதுல குறிப்பா அந்த 2 குவாலிட்டி ஆஃபீஸர் செலக்ட் பண்றதுக்கு பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாரு. அந்த ட்விஸ்ட் என்ன? இதுல குறிப்பா சூப்பர் டீலக்ஸுக்கும் பெனிஃபிட் இருக்கு, பிக் பாஸ் ஹவுஸ் மேட்சுக்கும் பெனிஃபிட் இருக்கு. ஆனா அதுக்கு ஜெயிக்கணும்ல, அதோட ரூல்ஸ் என்ன, ரெகுலேஷன் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துரும். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் பண்ணிருங்க மக்களே, லைக் பண்ணிருங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். பிக் பாஸ் அந்த டாஸ்கை பற்றி படிக்கும் போதே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ நேற்று நான் சொன்னதுக்கு இன்னைக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஏதோ ஒரு உழைப்பு போடுறீங்க, உங்களோட ஒரிஜினாலிட்டி வீட்டுக்குள்ளே காட்ட ஆரம்பிச்சிருக்கா. ஐ மீன் என்ன, கலை வந்து அவரோட கலை பர்ஃபார்மன்ஸ்லாம் காமிச்சாரு. ஒட்டுமொத்த வீடுமே வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருந்துச்சு இன்னைக்கு. அதனால பிக் பாஸ் வந்து நான் உங்களுக்கு தப்பு சுட்டி காட்டுறதும் என் இதுதான், ஆனால் நீங்கள் நல்லதை பண்ணால் அதை பாராட்டுறது என்னோட பொறுப்பு கடமைன்ற மாதிரி ஒரு பாராட்டுதலோட ஆரம்பிச்சு வச்சது நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஓகே, சொல்றதை கேட்குறாங்கல்ல அப்படின்றதுக்காக. ஓகே, ஸோ இதில் ஜூஸ் ஃபேக்ட்ரி அப்படின்றது நம்ம தேர்ட் ப்ரோமோலே டீகோட் பண்ணியிருந்தோம். அதோட ரூல்ஸஸ் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட சூப்பர் டீலக்ஸ் விசஸ் பிக் பாஸ் அப்படின்றதான போன வாரமும் நடந்தது, இந்த வாரமும் அதே கேட்டகரி தான். ஒரு பக்கம் சூப்பர் டீலக்ஸ்ல 7 பேர் இருக்காங்க. 7 பேர்ல இருந்து 6 பேர் தான் அந்த இது ஜூஸ் ஃபேக்டரியோட ஓனர். கிட்டத்தட்ட ஒரு 6 கம்பெனி இருக்கு ஜூஸ் கம்பெனி. ஆரஞ்சு, மேங்கோ, லெமனு, பைனாப்பிள், லிச்சி ஆர் ஸ்ட்ராபெரின்னு நினைக்கிறேன், அது பேர் மட்டும் எனக்கு தெரியல. ஸ்ட்ராபெரி அண்ட் பாதாம் நினைக்கிறேன். இந்த 6 ஜூஸ் கம்பெனி இருக்கு. ஓகே, இந்த 6 ஜூஸ் கம்பெனிக்கு இப்போ 6 ஓனர் வேணும். ஸோ அங்கே 7 பேர் சூப்பர் டீலக்ஸ்ல இருக்காங்க. அந்த 7வது யார் மாற போறா, 6 யார் ஓனர் ஆக போறாங்க, ஒருத்தர் யார் மாற போறான்றதுதான். அந்த ஒருத்தர் வந்து குவாலிட்டி இன்ஸ்பெக்டரா மாறிடுவார். ஒன்று, இப்போ பிக் பாஸ் வீட்டில் 10 பேர் இருப்பாங்க. 10 பேர்ல இருந்து ஒருத்தர் குவாலிட்டி இன்ஸ்பெக்டர், மிச்சம் 9 பேருமே அந்த பாட்டில் கலெக்ட் பண்ற பாட்டில் டீலர்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்க கிட்ட இருக்கும் பாட்டில், அந்த பாட்டில் டீலர். ஓகே, இதுதான் டாஸ்க். ஓகே, இதுல என்ன பண்ணுவோம், ஒரு லாரி வரும். லாரி வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, பாட்டில் லாரி வரும், அதுல இருந்து பாட்டிலை கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணிட்டு அந்த பாட்டில் நசுங்கி இருக்கலாம், காலியா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஏன்னா ஒரு அட் அ டைம் பாட்டில் வருதுன்னா அந்த 9 டீலரும் போய் எடுக்கும்போது அங்க சில பல தள்ளுமுள்ளுங்கள் ஏற்படும், எல்லாம் நடக்கும். அதுல அவங்க பாட்டில் எடுக்கும்போது நசுங்கி இருக்கும், இதெல்லாம் இருக்கும், அழுக்கா கூட இருக்கும். அந்த பாட்டிலை இவங்க எடுத்துட்டு போயிட்டு எந்த அளவுக்கு நீட்டா கிளீன் பண்ணி அழகா வச்சிருக்காங்கன்றது ஒரு பாயிண்ட். பாட்டில் அழுக்கா இருந்தா அதை கிளீன் பண்ணணும், கரெக்டான ஷேப்ல இருக்கும், எதுவுமே நசுங்கி இருக்க கூடாதுன்ற மாதிரி சில கிரைட்டீரியா இருக்கு. அந்த கேட்டகரியில யாரு மேக்சிமம் பாட்டிலை கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த நபர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓனர் கிட்ட போவாங்க. அந்த ஜூஸ் ஓனர் கிட்ட, அவங்க கிட்ட போயிட்டு ஒரு டீல் பேசணும். என்கிட்ட 10 பாட்டில் இருக்குப்பா, 10 பாட்டில் நான் உங்ககிட்ட தரேன், எனக்கு என்ன தர ரிட்டர்ன் அப்படின்றது தான் பாயிண்ட். அவன் உனக்கு வந்து எனக்கு ஒரு 10 காயின் தரேன், 10 காயின் தரேன், இல்லை 5 காயின் தரேன். ஸோ 2 பாட்டிலுக்கு ஒரு காயின் கணக்கு, அவன் 5 காயின் தரேன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோ. அந்த 10 பாட்டில் வாங்கிட்டான், அவன் அந்த 10 பாட்டிலையும் ஜூஸை கரெக்டாக ப்ரொடக்ஷன் பண்ணி எடுத்துன்னு போய் குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுத்துட்டான். குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் கொடுத்துட்டோன்னே அவங்க இந்த 10 பாட்டிலுமே நல்லா இருக்கு, சூப்பர், வெல்டன் அப்படின்ற டிக் மார்க் கொடுத்துட்டாங்கன்னா அந்த 10 பாட்டிலும் பிக் பாஸோட கன்ஃபெஷன் ரூம் போகும். அங்கே போனால் அந்த 10 பாட்டிலுக்கு ஒரு பாட்டிலுக்கு ஒரு காயின், 10 பாட்டிலுக்கு 10 காயின் வரும். ஓகே, அந்த 10 காயின் கிடைச்சதுல டீல் போட்டான்ல, ஸோ ஓனருக்கு 5 காயின், டீல் போட்டவனுக்கு 5 காயின்ற மாதிரி 5 காயின் பிரித்து எடுத்துக்கிறது. ஸோ இதில் மெயின்லி எங்கே மேட்டர் ஆகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த டீலிங்கில் தான் ரொம்ப முக்கியமே. கிட்டத்தட்ட டீலிங் தான் பிரச்சனை. அந்த டீலிங்கை எப்படி அணுகுறீங்க, என்னெல்லாம் பண்ணுறீங்க, அதில் தான் மெயின் ஃபோக்கஸே இருக்குது. ஸோ அதை டீலிங்கே கரெக்டாக பண்ணால் அது பெனிஃபிட் அனுபவிக்கலாம். ஓகே, இதன் மூலிமா என்ன பெனிஃபிட்ன்றது கடைசியில் வரேன். இது ஒன்றா. அடுத்ததாக அந்த குவாலிட்டி இன்ஸ்பெக்டரோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 3 கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. என்னென்ன கிரைட்டீரியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 1 அவனுக்கு ஓட தெரியாது, 2வது அவன் குறைகள் அதிகமாக கண்டுபிடிப்பான், 3வது அவனுக்கு சரி வர பேசி விற்க தெரியாது. ஸோ ஐ மீன் அவன் ஜூஸை வந்து பேசி விற்க தெரியாது அப்படின்றது தான் ரூல்ஸ். இந்த பேசிஸ்ல செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. இந்த பேசிஸ்ல செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து திவாகரும் இன்னொருத்தரோட பேரை சொல்லிட்டு போறாங்க. அடுத்து திவாகர் வந்து என்ன சொல்றாருன்னா அவரே சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் பார்வதி அப்படின்றத சொல்லிடுறாரு. திவாக்கும் பார்வதி நல்ல காம்போல அதுல. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, கனி வந்து வியானா மற்றும் திவாகர் ஒரு பக்கம் வியானா பேர் சொன்னோன்னே வியானா ரைட்டு, நமக்கு ஓட தெரியாதா அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. எனக்குலாம் ஓட தெரியும், அதெல்லாம் தெரியும். அடுத்து கெமி வந்தாங்க, வியானா திவாகர்னாங்க. அப்போ வியானா ரைட்ரா அப்படின்னு. 3வது போயிட்டு ஆதிரி வியானா திவாகர்னும் போது அப்படியே காண்டாயிட்டாங்க வியானா. என்ன தொடர்ந்து என் பேரே சொல்றீங்க, என்ன டார்கெட் பண்றீங்களா, என்ன இதெல்லாம் பண்றீங்க, பிக் பாஸ் இதெல்லாம் ஃபேர் கேமே இல்லை, அப்பதுலேருந்து என்ன டார்கெட் பண்றாங்க, இதெல்லாம் ஃபேர் கேம் இல்லை, அன்ஃபேர்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அவங்க அப்படி சொன்னோன்னே நல்லா இருந்துச்சு. ஏன்னா நேற்று நைட்டே அது டார்கெட் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் 5 பேருமே பேசி வச்சு நாமினேஷன் பண்ண மாதிரி நடந்துச்சு. இந்த இடத்துலையும் டார்கெட் பண்றாங்கன்னு தெரிஞ்சவொன்னே ஒரு பாயிண்ட்ல உடஞ்சிட்டாங்க இவங்க.
வியானா அப்படியே அழுதுகிட்டு பாத்ரூம் போயிட்டோன்னே அங்கே போயிட்டு சுபிக்ஷா ஆறுதல் சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி கூல் டவுன் பண்றாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபீல் பண்ணாத, கூலாருன்ற மாதிரி கூல் பண்றாங்க. அங்கிருந்து வெளியே வந்து நார்மல் ஆயிட்டு இப்போ வேணா எனக்கு நான் பண்ணுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, என்ன வேணாலும் நீங்க பண்ணுங்கன்ட்டு. ஆனா அந்த பொண்ணு கரெக்ட் தான், ஏன்னா காலில இருந்து அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. திரும்பவும் போயிட்டு அந்த டாஸ்க்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாம போனோம்னு வருத்தம். அடுத்து ஓட்டிங் போடுறாங்க வரிசையா. பிரவீன்ராஜ் வந்து ரம்யாவும் அரோரா அப்படியே வரும்போது பாத்தீங்கன்னா மேக்சிமம் திவாகருக்கு 14 பேர்ல திவாகரே அதை ஒத்துக்கினாரு. கிட்டத்தட்ட 17 பேர் ஒரு 15-14 பேர் திவாகர் ஓட்டு போட்டிருக்காங்க சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து. அவர் ஓகே நான் போக தயார் தான் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிட்டாரு. இன்னொரு பக்கம் டஃப் காம்படிஷன் போயிட்டு இருந்தது. வியானாவா அரோராவா பார்வதியான்றது 3 பேருக்கு ஒரு டஃப் ஃபைட்டு. அதுல மெஜாரிட்டியா பார்வதி 6 ஓட்டு, 17ல 6 ஓட்டு வாங்கி பார்வதி அந்த இது ஆயிட்டாங்க. அதுல பார்வதிக்கு வருத்தம் தான், என்ன முடிச்சு விட்டீங்களடா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் என்ன பண்றது, டாஸ்க்ல அப்படிதான். ஸோ இதுல பார்வதிக்கு ஓடுறது தான் கஷ்டம், பேசுறது பேசிடுவாங்க, குறைகளும் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த கேட்டகரியில திவாகர் மற்றும் பார்வதியோட காம்போ நல்லா இருக்கும். இதுல என்னன்னா ஹவுஸ் மேட்ச் ஒரு விஷயம் புரியல. நீங்க என்னதான் ஜூஸ் பாட்டில கலெக்ட் பண்றீங்க, டீலரு எடுத்துட்டு போய் ஜூஸையும் ஃபில் பண்றீங்க, ஆனா ஃபைனலா அந்த குவாலிட்டி ஆஃபீஸர் அதை அக்ரி பண்ணலனா யாருக்கு டேமேஜ், உங்களுக்கு தான் டேமேஜ். குவாலிட்டி ஆஃபீஸர் அக்ரி பண்ணா மட்டுமே அந்த ஜூஸ் அடுத்ததுக்கு போகும். அவன் அங்கேயே முடிச்சு விட்டானா நீங்க ஒரு மண்ணாங்கட்டியும் வாங்க முடியாது, எல்லாமே நாசமா போயிடும் அப்படின்றது தான் பார்க்க முடியுது. சரி, இப்போ இந்த டாஸ்க்ல வின் பண்றவனுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் சூப்பர் டீலக்ஸ் வின் பண்ணா அவனுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவனுக்கு கிடைச்சிரும். அவனுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உறுதியா கிடைச்சிரும். அடுத்த வாரம் 50%லாம் தேவையில்ல, உறுதியா வாங்கிடுவான். அவனுக்கு டீலரா இருக்கான் பாத்தியா, சூப்பர் டீலக்ஸ்ல ஒருத்தன் வின் பண்றானா அவன் கூட இருக்கிறவன் இன்னொருத்தன் இருக்கான் இல்லையா, அவனுக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிரும். ஸோ எவன் ஹெல்ப் பண்றானோ, சூப்பர் டீலக்ஸ் ஒரு நாமினேஷன் பாஸ், பிக் பாஸுக்கு ஒரு நாமினேஷன் பாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சபரி ஜெயிக்கிறானா எனக்கு நாமினேஷன் ப்ரைஸ் இருக்கு, இன்னொரு பக்கம் சபரி கனிக்கு நாமினேஷன் பாஸை கொடுத்துருவான். இவ்வளவுதான் அந்த டாஸ்க்ல அந்த சூப்பர் டீலக்ஸோட வின்னர். இன்னொரு பக்கம் இந்த சைடு இருக்குல்ல, ஒருவேளை பிக் பாஸ் டீம் ஜெயிக்குது அப்படின்னா பிக் பாஸ் டீம் என்ன பண்ணும், அந்த காயின் யாருக்கிட்ட மெஜாரிட்டி அந்த காயின் இருக்கோ அவங்க தான் வின் பண்ண முடியும். சூப்பர் டீலக்ஸ் கிட்ட காயின் இருந்தா சூப்பர் டீலக்ஸ் வின், இவங்க கிட்ட காயின் இருந்தா இவங்க வின். இல்ல இவங்க என்ன டீல் பண்ணோம்னா, அவங்க கிட்ட அந்த ஓனர் கிட்ட நீங்க எனக்கு காயின் கொடுத்துரு, நான் ஜெயிச்சிட்டேன், சூப்பர் பிக் பாஸ் ஜெயிச்சானா பிக் பாஸ்ல இருந்து அவன் சூப்பர் டீலக்ஸ் போயிடுவான், பிக் பாஸ்ல இருந்து சூப்பர் டீலக்ஸ் போயிடுவான், அவனுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிடும். ஸோ இதுதான் டாஸ்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இதுல மேக்சிமம் என்னன்னா டீலிங் தான் மேட்ரு. அதுல டீல் பேசி முடிவு பண்ண வேணும். ஆனா இதுல பெட்டர் டீலிங் என்ன தெரியுமா, சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கவன் வின் பண்றதுக்கு தான் பெட்டர் டீலிங் நல்ல ஆப்ஷன் நினைக்கிறேன். ஏன்னா அவன் சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கவன் டீல் போட்டானா இங்க இருக்கவனுக்கும் நாமினேஷன் வந்து அவனுக்கும் நாமினேஷன் வந்துச்சு, டபுள் பெனிஃபிட். ஆனா பிக் பாஸ்ல இருக்கவனுக்கு நான் வந்தானா அவன் சூப்பர் டீலக்ஸ் போயிடுவான், நாமினேஷன் வாங்கிடுவான். ஆனா இது அலோ பண்ண மாட்டானுங்க. நான் உனக்கு விட்டு கொடுத்துறேன், காயின் என்கிட்ட கொடுத்துரு, உனக்கு நாமினேஷன் வாங்கி தரேன், நீ அங்கே இரு, ஜாலியா இருக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லாம மாதிரி சொல்லலாம். இல்ல எனக்கு சூப்பர் டீலக்ஸ் போகணும்னு நினைச்சா அந்த மாதிரி. ஸோ இதுல மேஜரா என்னன்னா டீலிங் தான் மேட்ரு. எந்தெந்த டீலிங் போறீங்களோ யாரு கூட அப்படி போறீங்களோ அதுதான் குருஷலா இருக்க போது. 6 ஜூஸ் ஓனர்ஸ் யாருன்னா ரம்யா, சபரி, எஃப்ஜே, ஆதிரை, சுபிக்ஷா மற்றும் வினோத் அவர்கள், இவங்க தான் 6 ஜூஸ் ஃபேக்டரியோட ஓனர். இதுல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்கும். ஏன்னா இது வந்து மலையாளம் பிக் பாஸ்ல நான் பார்த்துருக்கேன், இந்த டாஸ்க்கை ரிவ்யூமே பண்ணியிருக்கேன். குவைட் இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் தான். பார்ப்போம் என்னென்ன பிளானிங், என்னென்ன தந்திரங்கள், எதெல்லாம் யூஸ் பண்றாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். பை எஸ்.